ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா புகழேந்தி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு போகிறத வந்து தகவல் வெளியாச்சு. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். அவர் ஓட்டு போட்டு வந்தோன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். மதம் சார்பற்ற ஒரு கூட்டணிக்கு நான் வாக்களிச்சிருக்கேன்ற மாதிரி. அப்போ மத சார்பற்ற கூட்டணின்னா ஒருவேளை வந்து அதிமுகவுக்கு போட்டிருப்பாருன்ற ஒரு டவுட்டு, என்ன திமுகவுக்கு போட்டிருப்பாருன்ற டவுட்டு. ஏன்னா பாஜகவோட கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கார். அப்போ ஓபிஎஸ் கூட்டணிக்கு போகலன்றது வெளிப்படையாக சொல்லிட்டாரு. எடப்பாடி அணி அப்ரோச் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்துட்டாரு. அம்மாவோட மோதிரம், அதாவது அம்மா படம் பொறிச்ச மோதிரத்தை கையில் வச்சிருக்காரு. ஸோ இனி வேற கட்சி போக முடியாது. ஸோ அப்போ இருக்க ஒரு பட்சத்தில் ஓபிஎஸ் பற்றி அன்னைக்கு வந்து போகிறது நல்லதா ரைட்டா தப்பான்றது அவரால் பார்த்தீங்கன்னா யூகிக்க முடியல. அவர் வெற்றி பெற்றாரா தோல்வியாரா அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெப்பை எடுப்பார். ஸோ அதனால தான் அமைதியாகவே இருக்கார் புகழேந்தி. ஏன் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு புகழேந்தி சொல்லியிருக்காரு. ஒரு 10 இடங்கள் கேளுங்க, இரட்டை இலை சின்னத்தை கேளுங்க, இதை ஸ்ட்ராங்காக நெல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு, புகழேந்தி சொல்லியிருக்காரு. பட் ஓபிஎஸ் பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுத்து ரொம்ப நெருக்கடி பார்த்தீங்கன்னா டெல்லி கொடுக்கல, அமைதியாகவே இருந்துட்டார். இப்போ இந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன நிலைமைன்றது தெரியும்ன்றாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட பொதுச்செயலராக அங்கே இருந்த புகழேந்தி தான் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு போனோன்னா மாற்றப்பட்டார், இன்னொரு நம்பர் வந்தார். இப்போ அவருமே பார்த்தீங்கன்னா அங்கே எம்பி எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்ல, எடப்பாடி வேணான்னு சொல்ல அந்த பதவி ராஜினாமா பட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க, நீ வாங்க திருப்பி பெங்களூர்லேயே நீங்கள் வந்து கர்நாடகாலே பொதுச்செயலாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் போஸ்டிங் இருக்கும்ல, அதுக்கு இந்த பொதுச்செயலர் கிடையாது. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தான். இங்கே கர்நாடகான்ற ஒரு ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தனி தலைவர் செயலாளர் அப்படி இருப்பாங்கல்ல, ஒரு பதவி. இது மாவட்டந்தோறும் இருப்பாங்க, ஸ்டேட் வைஸும் இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டில் வந்து புகழேந்திக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் புகழேந்தி போவாரா இல்லையான்ற ஒரு டவுட்லேயே எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் முடிவு இப்போ வைத்தியலிங்கமே ஒரு அதிரடியை முடிவு எடுக்க போகிறாரு. ஒருவேளை ஓபிஎஸ் அணியிலேருந்து எடப்பாடி அணிக்கு போகிறவரோ அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் ஜூன் 4க்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து ஒரு பிளவு ஏற்படுன்றாங்க. ஓபிஎஸ் அணியிலையும் எடப்பாடி அணியிலையும் பிறகு பயங்கரமாக ஏற்படுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.